வணக்கம். இது ஜிடிஸ் வியூஸ் சேனல். சுந்தரகாண்டம் படிப்போம். பகுதி 6. அனுமன் இந்திரஜித்தை அவன் தேரோடு தூக்கி வானத்தில் வீசி எறிந்துவிட்டான். இந்திரஜித் தேரோடு தரையில் விழுந்தான். பின்னர் எழுந்து வானில் சென்றான். வேறு வழி எதுவும் தெரியாததால் அவன் பிரம்மாஸ்திரத்தை அனுமன் மீது ஏவ முடிவு செய்கிறான். மானசீகமாக பிரம்மாஸ்திற்கு பூஜைகள், அர்ச்சனைகள், வழிபாடுகள் செய்து சகல கோடி தெய்வங்களையும் வணங்கி அந்த அஸ்திரத்தை தன் கையில் எடுத்து கொண்டான். பெரிய வில் ஒன்றை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை அதில் பொருத்தி அனுமன் மீது ஏவினான். பூமி நடுங்கியது, திசைகள் நடுங்கின, சந்திர சூரியர்கள் அனைவரும் நடுங்கினர். எவராலும் அடக்க முடியாத வலிமை கொண்ட பிரம்மாஸ்திரம் நெருப்பை உமிழ்ந்து அச்சம் தரும் நாக பாம்புகளின் தலைவன் உருக்கொண்டு அனுமனின் தோள்களை சுற்றி கொண்டு அவனை கட்டி போட்டது. அஸ்திரத்தால் கட்டுண்ட அனுமன் கீழே விழ அறக்கடவுளும் அவனுடன் கீழே விழுந்தான். தன்னை கட்டி கீழே சாய்த்தது பிரம்மாஸ்திரம் என்பதை அனுமன் உணர்ந்து கொண்டான். அந்த அஸ்திரத்தை மதித்து கட்டுப்படுவதுதான் முறை என்று அதற்கு கட்டுப்பட்டான். கண்மூடி இருந்தான் அனுமன். இதை கண்ட இந்திரஜித் ஒளிந்தது இவன் வலிமை என்று நினைத்து கொண்டு அவன் அருகில் ஓடி வந்தான். இதுவரை அனுமனுக்கு பயந்து கொண்டு ஓடிப்போய் ஒளிந்துகின்றிருந்த அரக்கர்கள் கீழே விழுந்து கிடக்கும் அனுமனை சூழ்ந்து கொண்டார்கள். அவனை சுற்றிட்டு இறுக பிணைத்திருக்கும் பாம்பை சீண்டினார்கள். அனுமனை அதட்டினார்கள். ஆனந்தத்தால் ஆரவரித்தார்கள். அரக்கர் கூட்டம் ஆண்களும் பெண்களுமாக எங்கிருந்தோ எல்லாம் வந்து விழுந்து கிடக்கும் அனுமனை சுற்றி நின்று ஆர்ப்பரித்து கூச்சலிட்டனர். அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இந்த குரங்க அம்பினால் குத்துங்கள், வாளால் வெட்டுங்கள், ஈட்டியால் குத்துங்கள், கோடாரியால் பிளவுங்கள், குடலை உருவுங்கள், தரையோடு அவனை தேயுங்கள், இதன் சதையை கடித்து தின்னுங்கள் என்றவாறு கூச்சலிட்டு கொண்டு இவன் உயிர் பிழைத்தால் நமக்கு உயிர் இருக்காது என்று ஓடினார்கள். இந்த குரங்கு பயலை இன்னமும் விட்டு வைப்பதா என்று வெகுண்டனர். இவனை கடலில் கொண்டு போய் தள்ளி மூழ்கடியுங்கள், இல்லையே தீ வைத்து கொளுத்து விடுங்கள். இவ்வாறெல்லாம் சொல்லி கொண்டிருந்த போது நீ கொன்று போட்ட எங்களவர்களை எங்களுக்கு திருப்பித்தா என்று அடம் பிடித்தனர். அந்த தேவர்களை இவனை இங்கே அனுப்பியது அவர்களை தொலைத்து விடுவோம் என்று முழக்கமிட்டனர். அனுமனை கயிற்றாலும் கொடிகளாலும் கட்டி தெருவோடு இழுத்து சென்றனர். இந்த காட்சியை ஊரே வேடிக்கை பார்த்தது. கூடி நின்று கூத்தாடிய கூட்டத்தையும் இடிந்து விழுந்த மாளிகைகளையும் பார்த்தவாறு அரக்கர்கள் இழுத்த இழுப்புக்கு ஏற்ப அனுமன் போய்கொண்டிருந்தான். பலர் அவனை பார்க்க அஞ்சி ஓடினர். சிலர் மறைந்து கொண்டனர். சிலர் அவனை இறங்கி எங்களை கோபிக்காதே என்று வேண்டிக் கொண்டனர். கட்டி பிணைக்கப்பட்ட அவன் உடலை 50,000 சிங்கரர் இழுத்து சென்றனர். அப்படியே இவர்கள் இழுத்த பக்கம் போனால் ராவணனை பார்க்கலாமே அப்படிங்கிற நினைப்பில் அனுமனும் வாழாமல் பேசாமல் இருந்தான். என்னுடைய தந்தை வாயு பகவான் அருளாலும் ராமன் திருவடிகளின் பலத்தாலும் சீதையின் தேவர்கள் அளித்துள்ள பலத்தாலும் இந்த பிரம்மாஸ்திரத்தை இப்பொழுதே என்னால் தெரிய முடியும். எனினும் அப்படி செய்யாமல் இருப்பதே இப்போது நல்லது என்று நினைத்தபடி அரக்கர்களின் விருப்பத்திற்கேற்ப அவன் சென்றான். அனுமனை இழுத்து கொண்டு அரக்கர்கள் இந்திரஜித் தலைமையில் ராவணனுடைய அரண்மனையை அடைந்தனர். ராவணனுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லி அனுப்பப்பட்டது. இதனை கேட்டதும் ராவணன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டான். அந்த குரங்கை என் முன்னாண்ட கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார். இப்போது இந்த நிலையில் அசோகவனத்தில் இருந்த சீதாதேவியினுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அனுமன் அசோகவனத்தை அழிச்சிட்டான். எண்ணற்ற அரக்கர்களையும் கொன்று விட்டான் என்ற செய்தி சீதைக்கு தெரியும் பொழுது தெரிய வந்தபோது அன்னை மகிழ்ந்தாள்.
இந்திரஜித் நாகபாசத்தால் அனுமனை கட்டி ராவணன் சபைக்கு அழைத்து சென்ற செய்தி கேட்டு வருந்தினார். சீதை அனுமனை பற்றி சிந்திக்கிறாங்க. வான்முகட்டை தொடும்படியான பேருருவை எடுத்தாங்களே, கடலை நொடி பொழுதில் கடந்து வந்தானே, அரக்கர்களை கொண்டு குவித்தானே, இன்று வஞ்சக அரக்கன் உன்னை நாகபாசத்தால் கட்டிவிட்டான் என்ற துயர செய்தி எனக்கு துன்பம் அளிக்கிறது என்று வருந்தினார். ராமபிரானுடைய கணையாளியை எனக்கு காட்டி நான் உயிரை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானே, அவனுக்கு சிரஞ்சீவி தன்மை வழங்கி வாழ்த்தினோமே, என் வாக்கு பலிக்குமா? அப்படி இருக்க வஞ்சக அரக்கனிடம் எப்படி கட்டுண்டான்? உன் உதவியால் ராமன் இருக்கும் இடத்துக்கு நான் போவேன் என்று நம்பினேன். இப்பொழுது என் நம்பிக்கை வீணாகிவிடும் போல இருக்கிறதே. இப்படியெல்லாம் சீதா பிராட்டி மனதில் எண்ணிட்டு ரொம்ப தளர்ச்சி விட்டுறாங்க. அங்கே அனுமன் ராவணனது சபைக்கு கட்டி இழுத்து வரப்பட்டான். சபையில் ராவணன் ரொம்ப ஆடம்பரமாக கொலுவிட்டு இருந்தான். அவைக்குள் இழுத்து வரப்பட்ட அனுமன் ராவணனை அப்பொழுதுதான் நேருக்கு நேராக பார்க்கிறான். கருநாகத்தை கண்ட கருடன் போல கோபம் கொண்டான். இப்போவே இந்த நாகபாசத்தை அறுத்தெறிந்து இப்பொழுதே இந்த அரக்கனை கொள்வேன் அப்படின்னு ஆவேசம் கொள்கிறான். முன்பு நான் இவனை பார்த்தபொழுது இவன் தூங்கி கொண்டிருந்தான். அதனால் நான் ராவணனை கொல்லவில்லை. ஏன்னா தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது போரிடக்கூடாது. இப்போது அவையில் நேருக்கு நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இங்கும் நாம் போரிட்டு கொள்வது தவறாகுமா அப்படின்னு சொல்லி அனுமன் நினைத்து கொள்கிறான். சரி, நாகபாசத்தை அறுத்தரலாம் அப்படின்னு அறுக்க எண்ணிய பொழுது அது தப்பு அப்படின்னு சொல்லி அனுமனுக்கு தோன்றியது. இவனால் ராவணனால் என்னை வெல்ல முடியாது. நான் இவனை இங்கு வெல்வதும் முடியாத காரியம். இவனை வெல்வது ராமனால் மட்டுமே முடியக்கூடிய காரியம். இவனை கொல்வதாக ராமபிரான் சபதம் செய்திருக்கிறார். எனவே அவர்தான் இவரை கொல்ல வேண்டும் அப்படின்னு அனுமன் நினைத்து கொள்கிறான். சீதா பிராட்டி வேற இன்னும் 1 மாதம்தான் உயிரோடு இருப்பேன் என்று கூறியிருக்கிறாங்க. எனவே நான் இப்போ இந்த ராவணன்கிட்ட போர் செய்யாமல் தூதனாக சந்திப்பது தான் முறை என்று அனுமன் நினைத்து கொள்கிறார். இப்போ ராவணன் சபைக்கு கொண்டு வரப்பட்ட அனுமனை இந்திரஜித்து ராவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். இந்த மாதிரி குரங்கு உறவில் இருக்கும் இந்த ஆன்மமிக்க வீரன் சிவபெருமானையும் திருமாலையும் போல வீரமிக்கவன் என்கிறான். அப்போ ராவணன் அனுமனை நோக்கி, நீ யார், இலங்கைக்கு ஏன் வந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ யார் சொல், திருமாலா, சிவபெருமானா, அல்லது பிரம்மனா, அல்லது ஆதிசேடனா? யார் நீ? உயிர்களை கவர்ந்து செல்லும் யமனா, வீரத்தில் வல்ல முருகப்பெருமானா, அல்லது முனிவர்கள் ஏவிவிட்ட பூதமா, இலங்கை நகரை அழிக்க இந்திரன் அனுப்ப தெய்வமா? யார் நீ, சொல்லிவிடு என்றான் ராவன். இப்போ அனுமன் சொல்கிறாங்க, நான் நீ கூறி எவரும் இல்லை. ஒப்பற்ற வில் வீரனாகிய ராமபிரானோட தூதன் நான். ராமபிரான் தான் என்னை அனுப்பியுள்ளார். ராமபிரான் யார் தெரியுமா? தேவன் அல்லன், அசுரனும் அல்லன், திசை யானைகள் அல்லன், திசை தெய்வமும் அல்லன், கைலை மலைவாழ் சிவபெருமானும் அல்லன், மும்மூர்த்திகளும் அல்லன், முனிவனும் அல்லன். அவன் பூமண்டலத்தை ஆளும் ஒரு அரசனின் புதல்வன். அவன் வேதங்களும் அறமும் போற்றுகின்ற உண்மை அறத்தின் வடிவாய் நிற்கும் ஒரு பரம்பொருள். தர்மமே ஒரு ராஜகுமாரனாக பிறந்த காரணம் உனக்கு என்னவென்று தெரியுமா? வேதங்களும் உபநிடதங்களும் இன்னது என்று குறிப்பிட்டு கூற முடியாத அறிவுக்கு அறிவாக இருப்பவன் ராமபிரான். அன்று முதலை காலை கவ்விய போது
ஆதி மூலமே என்று கதறிய யானைக்கு உதவ ஓடி வந்தவன் தேவர்களை காப்பாற்ற இன்று வந்திருக்கிறான். மூலமும் நடுவும் ஈரும் அல்லது